தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவராக காமராஜர் ஐயாவை வச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ நீங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திமுகக்கு இத்தனை நாள் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கான காரணம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தில் ஐயா காமராஜருடைய கொள்கைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயாவினுடைய ஆசை என்ன அப்படின்னா, இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரணுங்கிறது தான் அவருடைய பெரிய ஆசை. இளைஞர்கள் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் கிடையாது, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இளைஞர்களுமே அரசியலுக்குள்ளே வரணும், அரசியல் பயிலணும் அப்படிங்கிறது தான் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இளைஞர்களுக்கு எங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய வாய்ப்புகள் இங்கே உண்டு. இளைஞர்களுக்கான ஒரு இளைஞராக நிற்கிறார் தலைவர் அவர்கள். அவர்களுடைய வழியில் இளைஞர்களும் பெண்களும் நிறைய பேர் இங்கே அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க அரசியல் கட்சிக்குள்ளேயும் செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுடைய பணி எப்படியாக இருக்க போகுது? ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 3 months தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். தாவே காலம் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு குறுகிய காலத்தில் உங்களுடைய பணி எப்படி இருக்கு? இல்லை, அவங்க இன்னும் எனக்கு என்ன பதவியோ என்ன பொறுப்போ நான் எதுவுமே பேசலை. எனக்கு என்ன பதவியோ என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை நான் திறம்பட செய்து வெற்றிக்காக நிச்சயமாக நான் உழைப்பேன்.